ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். நல்லா வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப சில சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசு துருவி எடுத்துக்கோங்க. இது நம்ம அந்த மாவோடைய சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாமும் முந்திரி பருப்பும் பொடிசாக நறுக்கினது, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் வேர்க்கடலை கூட வறுத்த வேர்க்கடலை இதில் சேர்த்து லேசாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசு துருவி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா பச்சை வாசனை போய் செவந்து வர ஆரம்பித்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல பழமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல இனிப்பு இருக்கும். நம்ம ஏன்னா இதில் வேறு எந்த இனிப்பும் நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த வாழைப்பழத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை அடையாக ஊற்றி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் அடியில் வாழை இலை இது அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா நீங்கள் லேசாக எண்ணெய் மட்டும் தடவிட்டு அப்படியே கூட ஊற்றலாம். நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு முதல்ல நம்ம அரைச்சி எடுத்த அரிசி மாவு மிக்ஸை இதில் ஒரு பாதி அளவு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்து எடுத்து வச்ச வாழைப்பழம் மிக்ஸை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பரப்பி விட்டுக்கோங்க. லேசாக பாத்திரத்தை இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேக வச்சதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பவுல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த பிளேட்டை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கலாம். இதில் வேர்வை தண்ணி வடியக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாழை இலை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கத்தி இல்லைனா டூத் பிக் உள்ள விட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். லேசாக ஆறினதுக்கப்புறமா சைடில் கத்தி வச்சு லேசாக எடுத்து விட்டுட்டு இதை நம்ம இப்படி தட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த இலையை நம்ம எடுத்துடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.